வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயில் இருந்திருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகளை தெரிஞ்சு கொள்வதன் மூலமாக நம்ம அந்த நோயை பரவாமல் முன்னாடியே தடுக்க முடியும். புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய், ஆனால் புற்றுநோயை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மளால் அதை குணப்படுத்த முடியும். சில அறிகுறிகள் மூலமாக நாம் நமக்கு புற்றுநோய் இருக்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த அறிகுறிகள் நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த புற்றுநோய் பரவலை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடை வந்து குறையிறது உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதே உங்களுக்கு இந்த நிகழ்வானது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது வந்து கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகளாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது நீங்கள் எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே உங்களுடைய உடல் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டால் அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகணும். இது வந்து மற்ற நோய்களுக்கான அறிகுறிகள் தான் அல்லது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளா அப்படின்றத பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது நல்லது. தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுவும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கு. மார்பில் அதிகமாக சளி இருக்கிறதால கூட தொடர் இருமல் வந்து ஏற்படும். ஆனால் உங்களுக்கு 3 முதல் 4 வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது மோசமான ஒரு நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக அது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மருத்துவ பரிசோதனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது மற்ற பிரச்சனை தானா, அதாவது சாதாரணமான பிரச்சனையா அல்லது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியா அப்படின்றது செக் பண்ணிக்கிறது நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் தென்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை வந்து கவனிக்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து தோல் புற்றுநோய், அதாவது ஸ்கின் கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு தோன்றது அல்லது புதிய மச்சம் தோன்றும் போது, இல்லை சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுது அல்லது அளவு வந்து அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை கண்டிங்க அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகணும். அவர் வந்து உங்களுக்கு ஆலோசனை வந்து கண்டிப்பாக வழங்குவார். ஸோ அதாவது அது வந்து மற்ற ஸ்கின் சார்ந்த பிரச்சனையா, அதாவது தோல் சார்ந்த பிரச்சனையா அல்லது மற்ற ஏதாவது உங்களுக்கு ஸ்கின் கேன்சருக்கான சிம்டம்ஸ் தெரியுதா அப்படின்றத செக் பண்ணுவார். சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிக நேரம் கழிப்பறைக்கு வந்து போயிட்டு வரீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனைலாம் தொடர்ந்து நீங்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. இது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில் வலி போன்றவையெல்லாம் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமோடு இருக்க வேண்டியது அவசியம். சிறுநீரில் நுரைத்து வெளியேறினாலோ சிறுநீரில் ரத்தம் வெளியேறினாலோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. உடல் வலி உங்களுக்கு ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வந்து வலி இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி இந்த அறிகுறி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் உடல் வலி உங்களுக்கு கடுமையாக இருக்குது, எந்த விதமான ஓய்வும் எடுத்தும் உங்களுக்கு அந்த உடல் கடுமையான வலி வந்து சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்வது நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் இருக்கிறதும் புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை கணிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கணும். அது சாதாரண நெஞ்செரிச்சலாக இருக்கும் அப்படின்றத விட்டுடக்கூடாது. வாரக்கணக்கில் தொடர்ந்து நெஞ்செரிச்சல் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனமோட மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இது அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோய்க்கான அறிகுறியாக
அறிகுறிகளாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது. ஸோ அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இந்த வகையான புற்றுநோய்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்க வேண்டியது நல்லது. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸாக வந்து இருக்கலாம். உடலில் சோர்வு அதிகமாக ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாகும். புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செஞ்சு ஆற்றலை உறிஞ்சிடும். இந்த சோர்வானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இதனால ஒரு நபர் வந்து எழுந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் வந்து மிகவும் சிரமப்படுவாங்க. சாப்பிடுவதற்கு, கழிப்பறைக்கு நடந்து செல்வதற்கு, ஒரு டிவி ரிமோட்டை எடுத்து பயன்படுத்துறது கூட அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஓய்வு வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு உதவி புரிந்தாலும் இந்த சோர்வை முழுவதுமாக போக்குவது அப்படின்றது கடினம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த சோர்வானது வலி, குமட்டல், வாந்தி அல்லது மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் போன்றவற்றை கூட இன்னும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உடலில் தடிப்புகள் தோன்றுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். அதில் உடல் முழுவதுமாகவே தடிப்புகள் காணப்படும். சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் வந்து உண்டாகும். இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும். ஆகவே இது போன்ற அறிகுறிகளை ஒருவர் வந்து லேசாக எண்ணிவிடக்கூடாதுன்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்களில் வலி ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. கண்களை யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்கள் வந்து தவிர்த்துடுவாங்க. ஸோ நீங்கள் அது வந்து மற்ற கண்கள் சார்ந்த பிரச்சனை தானா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். அது வந்து உங்களுக்கு ஆரம்பகட்ட புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட தென்படலாம். ஸோ நீங்கள் மருத்துவரை அணுகி அதுக்கான சோதனை செய்து கொள்வது நல்லது. இந்த மாதிரி ஆரம்பகட்ட பொதுவான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே கேன்சருக்கான சிம்டம்ஸாக உங்களுக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி சந்திச்சிங்கன்னா நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதுக்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்தணும், அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதுக்காக தான் இந்த அறிகுறிகளை உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து முன்னாடி தெரிந்து கொள்வதற்காக கூறுவதற்கான காரணம் அதுதான். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக ஸ்கின் கேன்சர், மார்பக புற்றுநோய், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீர் புற்றுநோய், சிறுநீர்ப்பை புற்றுநோய், நுரையீரல், வாய் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இது மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் புற்றுநோய்க்கான டைப்ஸும் அதிகமாக இருக்கும். அதுக்கான தனிப்பட்ட அறிகுறிகளும் இருக்கும். இந்த அறிகுறிகள் எல்லாமே பொதுவாக தென்படக்கூடிய அறிகுறிகள். இதை ஆரம்ப கட்டத்திலேயே அடையாளம் காண்பதன் மூலமாக அந்த பிரச்சனைகள், அதாவது அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் நமக்கு மேலும் பரவாமல் தடுத்து நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ அதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.